ஹாய், ஐ எம் சக்திவேல். யார் நீ? உன் நண்பன் சக்திவேல். இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ எப்படி எனக்கு நண்பனாக முடியும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆபத்துல யார் உதவி செஞ்சாலும் அவன் நண்பன் தான். என்ன வளர்ற? போ. வளரல, உண்மையத்தான் சொல்றேன். நீ செஞ்ச கொலைய பார்த்து ஷாக்காயி இங்க வந்திருக்க. என்ன சொல்ற நீ? வக்கீல் வள்ளியம்மையை நீ கொலை பண்ணத நான் பார்த்தேன். பின்னாடி இயற்கை அழைப்புக்கு உட்கார்ந்து இருந்தவன் அந்த அம்மாவை நீ கீழே தள்ளி கொலை பண்றத பார்த்தேன்னு சொல்றேன். இங்க பார், ஏதோ உணர்ச்சி வேகத்துல உன்ன மாதிரி பணக்கார பசங்க இந்த மாதிரி செய்யறதுலாம் சகஜம்தான். நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் எப்படி பார்த்தா நான் உடனடியா போலீஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு உன்கிட்ட வந்திருக்கனா உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கனா இல்லையா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த பெண் வக்கீல் வள்ளி மேல உனக்கு என்ன கோபம்? அவளை எதுக்காக கொலை பண்ண? இங்க பாரு, எனக்கு அந்த வக்கீல் யாருன்னே தெரியாது. இன்னைக்குதான் முதல் தடவை அவளை பார்த்தேன். என்ன மடைய நினைச்சியா? முதல் சந்திப்பிலே யாராச்சும் ஒருத்தரை கொலை பண்ணுவாங்களா? அது கொலை இல்ல. பின்ன எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணா. என் கார்ல ஏற வந்தா. போமான்னு நான் லேசா தள்ளி விட்டேன். அவ எதச்சியா கல்லுல மோதி செத்துட்டா. இது ஒரு எதிர்பாராத நடந்த சம்பவம். அப்படின்னா இது கொலை இல்ல? இல்ல. அப்படியே விஷயத்த போலீஸ் கிட்ட கொண்டு போகாம பயந்து ஓடி வந்த? நீ பதட்டமா ஓடி வந்துட்டியா? இந்த வீடியோ ஒரு தடவை பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். எவ்வளோ? அமௌண்ட நீயே ஃபிக்ஸ் பண்ணு. இங்க பாரு, வீட்ல இருந்து எங்க அப்பா வெளியே வர்ற நேரம். சீக்கிரமா சொல்லு. 20 லட்சம். 20 லட்சம் கொடுக்கலனா இப்ப நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட இருக்கிற இந்த ப்ரூஃப நான் போலீஸ்ட கொடுப்பேன். சரி, எங்க வந்து பணம் தரணும்? குளத்து கோவில் பக்கத்துல சின்ன சின்ன மலை இருக்குல்ல, அங்க வந்து கொடுத்துரு. உங்க பேரு? அந்தோணி. லாயர் வள்ளி கிட்ட நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 5 வருஷமா வேலை பாக்குறேன் மேடம். வள்ளி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யார் காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம் ரொம்ப ஷார்ட் டெம்பர் மேடம். ஒரு சின்ன தப்பு கூட உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ம். அதனால நிறைய பேர்கிட்ட கத்தி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ம். ஆனா நீங்க சொல்ற கோணத்துல எனக்கு பதில் சொல்ல தெரியல மேடம். லாயர் வள்ளி கிட்ட யாரும் நகை திருடல. பணம் கூட அவங்க பேக்ல அப்படியே தான் இருந்தது. சோ பணத்துக்காகவோ நகைக்காகவோ அவங்கள கொலை செய்யப்படல. கண்டிப்பா எதிரிங்க தான் ஏதாவது செஞ்சிருக்கணும். அவங்களுக்கு அப்படி யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல மேடம். அவங்க கணவர் சைடுல எல்லாரும் எங்க இருக்காங்க? அவங்க இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல மேடம். ம்ஹும். அப்படியா? ஆமா மேடம். ம். சரி, கூட பிறந்தவங்க? அவங்க ஒரு அனாதை மேடம். ஓ, ஐ see. சரி, ஒரு வக்கீல்னாலேயே ஒரு சில கிரிமினல் கிளைண்ட்ஸ் இருக்கதா செய்யும். அவங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கிரிமினல் கிளைண்ட்ஸ் இருந்தாங்களா? அவங்க கோர்ட்டுக்கு போய் வாதாடியே ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணியே 1 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். ஓ, அப்படியா? ஏன் லாயருக்கு கிளைண்ட்ஸ் யாரும் வந்தது இல்லையா? எப்பவும் 10 பேரோட பிஸியா தான் இருப்பாங்க. ம். ஏன்னா பொம்பளைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மகளிர் சங்கத்துக்கு போய் பேசி பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்படி அப்படி ஏதாவது ரீசெண்டா பஞ்சாயத்து நடந்ததா?
தெரியல மேடம், நான் சரியா அப்சர்வ் பண்ணல. சரி, அவங்கள கடைசியா மீட் பண்ண ஆள் யாரு? சாருபாலான்னு ஒரு பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணு காணாம போன விஷயத்துல உதவி கேட்டு வந்தாங்க. அவங்க நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம், ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ, சக்திவேல் பேசுறேன். நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். தெரியும், பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நேரா வந்தா இடது பக்கம் இருக்கேன். நீ வந்து பணத்தை வச்சுட்டு போயிட்டே இரு. இந்தா நீ கேட்ட பணம். நில்லு.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.